மிக்க மகிழ்ச்சியடைந்தேனப்பா. என் அனைத்து காரணம் என்ன? எதற்காக உன்னை நான் வரவேற்றேன் தெரியுமா? நீயே வளர்ந்து விட்டாய், உனக்கு திருமணம் செய்யணும்பா. இதற்குதான் வர சொன்னேன். இதுதான் உங்கள் ஆசை என்றால் நான் என்ன மறுப்பா கூற போகிறேன். விருப்பப்படியே செய்ய முடியுங்களா? சம்மதம். புறப்படு உங்களுக்கு கொடுக்கவில்லை. பெண்ணை நானே பார்த்து விட்டேன். எங்களுக்கு தெரியாம பெண்ணை நீயா பார்த்துட்டியா? எந்த நாட்டில வந்து இதே நாட்டை சேர்ந்தவள். அப்பா இதே நாட்டை சேர்ந்தவள். ஏன் நம் அரண்மனையில் தான் இருக்கின்றார். ஏன் யாரும் முடியாது. நாம் அரண்மனையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி. இதற்கான ஒரே ஒரு மன்னன் சிறப்போட வளர்த்த நம்ம தகுதினா தர நாட்டு மன்னர் பரம்பரை வேலை கட்டுதானே. நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரி போய் மருமகளா என் வேலை கட்டுதானப்பா. அவனை வளர்த்து விடு. இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது. நடக்க விட மாட்டேன். ஆசரை கட்ட நாய் அதுல வச்ச வாயன்ற கையாடு யாரு நம்ம யாரு வேலைக்காரி காதலிக்கிறேன். அப்படி என்றால் ஒரு பேச்சுக்கு கொடுங்க. எத்தி நாட்டில வச்சு காட்டுங்கடா. போய் போய் கட்டிட்டு ஒரு பாவாடை கிடையாது போடு ஒரு போடோ கிடையாது. அனாதி நாயவா லவ் பண்றீங்க உம்மா. நானே அப்பறே இந்த கோவம் வந்தாங்க. கோவத்துல சொல்றேன். யார் காப் பண்றாங்க? சொல்றேன் பேச்சுக்கு. அப்பா அப்படியே திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாது. நம்மள சாய் வேணா தாய் தந்தைகள் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் இருந்தவங்க அவங்க அழுகுறாங்க. ஆமா நீங்க எதுக்கு அழுகுறீங்க? ஒரு குடும்பத்துல 2 ஆம்பளை பசங்க பிறக்குங்க. பெத்தவங்க கடமைன்னா பிள்ளைய நல்லா வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு இருக்கிற சொத்துல ஆளுக்கு பாதியா பங்கிட்டு வச்சிருவாங்க ஐயா. அது பெத்தவங்க கடமை. அதே அப்பா அம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. 2 பிள்ளையும் வசதியா இருப்பான். ஒருவேளை கஞ்சி ஊத்த மாட்டான். அதே அப்பா அம்மா செத்துக்கு பிறகு போய் பாரு கவுரத்தினால ஊர் மெச்சிக்கிட்டு 500 ரூபாய் மாலை கட்டி போடுவான். 8 கும்பிடணுவான் 16 கும்பிடணுவான். எங்க அப்பா அம்மா காரியத்துக்கு கூத்து வச்சே கூறுமாறு உண்மைதான். இன்னிடத்த தாய் தந்தைகள் வயதான நேரத்தில் ஒருவேளை சாப்பாடு போடுவதற்கு ஆனா அவங்க செத்துட்ட பிறகு ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. அது எதுக்கு புண்ணியம்? செத்துட்ட பிறகு யாரு வந்து ஆயிரம் காசு கிடைக்கலாம். உயிரோடு இருக்கும்போது ஐந்து அப்படி போய் தூக்க மாட்டேன். கண்ணுக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்க. அண்ணா அவர் ஆசைக்கு நம்மையா குறுக்கடிக்கணும். வாச்சிட்டு வாழ போறது அவரு. அதையால திருமணம் செய்து இருந்தாலும் அவனுக்கு நமக்கு தகுதியாடா. சந்தோஷம். ஆமாங்க அவன் விருப்பம் போய் விட்டுடுங்க. அவங்க இல்லைங்க கடைசி நேரத்துல கொல்லி வைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஓட வச்சான். பெரிய பணக்காரனா நாட்டுச்ச மன்னனா நானு கௌரவத்தை கொடுங்க. வேலைக்காரி வெளிய பொண்ணு கட்டினா இதுதான் பிடிச்சிட்டு வரும். இதுல நம்ம வீட்டே அடக்கமா இருக்கும். ரூம்ல தள்ளி கும்பிடலாம். காக்க மாட்டாங்க. அச்சா கூட யாரும் காக்க முடியாதுடா. தகுதியெல்லாம் பார்த்தால அதெல்லாம் ஒண்ணு வேணா கொடுங்க. புள்ள போனா வருமா? எல்லாம் ஒண்ணுதானே. புள்ள போனா வருமா? தண்ணி போற மாதிரி மத மாறி விட்டு அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் ஒரு ஜமா ஆயிட்டோம். நீ நம்ம ஜமால சேர்ந்துக்கோ. எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். அவ்வளவுதான். மகனை பார்ப்பதா தகுதியை பார்ப்பதா? தகுதியை விடு. மகனை தான் பார்ப்பா. மகனை பாரு. சரிப்பா திருமணத்தில் சம்மதம். எங்க அப்பா எல்லாரும் ஆள் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. எனக்கு தூண்டுதாங்க. அப்படி என்றால் கண்ணை விடுத்துக்கு சென்று என் அக்கௌண்ட் ஒரு 20,000 அனுப்பிச்சு விடுவான். பாண்டிச்சேரி வரைக்கும் போய் வர போறேன். கல்யாணத்துல மொத்த பேரு சரகு கல்யாண்டா 1 லட்சம்டா. 1 லட்சம் நான் மாத்துக்கிறேன். கண்ணகி வீடு உங்களுக்கு தெரியுமா? கண்ணகி வீடு தானே. எனக்கு தெரியும். நாங்க ஆடுறவா நான் இதே இடத்துல சந்திக்கலாம். கண்ணகி
எவ்வளவு தூரம் வருது கிட்ட பகுத்து இருக்காங்க. பச்சரிசி பச்சது போல பல்வரிசை எவ்வளவு தூரம் நடந்து வருது? வீடு கூட்டுக்கிட்டே ஒரு வேலை அங்க போயிருப்பாரா? இங்கதான் போயிருப்பா. அங்கதான் போயிருப்பா. எங்கதான் போயிருக்கா? கன்னிமணம் ஓடுது பாரி என் மனம் ஒரு வார்த்தை நீங்கள் அனைவரும் உரைத்திருந்த அரண்மனை கண்ணுக்கு வரப்போம். இதெல்லாம் நாங்க தான் வரலாம். நீ வர கூட நாங்க தான் வருவோம். ஒரு ரேடியோ போட்டு சீல்ட் கட்ட என் கட்டிக்கு ஆவாது. உடனே பையில விக்கிட்டு கூட்டாங்க வீடு கிளம்பிடுவோம். எதுக்கு? சோர் பாடுமா? மாட வேற. சமாச்சாரமா. டேய், என் மருமக பத்தியடா. மகன் அழகுடா. மருமகளா? அப்படி என்ன உண்மை தெரிஞ்சு விட்டதா? வேலை கேட்டேன், வேலை கொடுத்தேன், சேர்த்துக்கிறேன். நாயே
வந்துட்டு வருமா? நான் யார் பெருமட்டவன்? என் மகனை காதலிக்கிறேன். ஏய், மரியாதை சொல்றேன். என் மகனை மறந்து விடு. இளவரசரை மறந்துடு. உங்கள் மகனை நான் மறக்க வேண்டும். உண்மைதான். உயிரை விட்டு விடுக்க அன்னைக்கு என்று ஒரு வார்த்தையை உரைங்கள். உங்க மகனுக்காக என் உயிரையே நான் விட்டு விடுகிறேன். உங்களுடைய மகனை என்னால் மறக்க முடியாது. மறக்க முடியாதா? இது எனக்கு சாதித்தாய். பணக்கார மாப்பிள்ளை கேக்குதா உனக்கு? காதல் என்பது உயர்ந்தவர் தாண்டவர் ஜாதி மதம் பணம் பதவி என்று பார்த்து வருவது காதல் அல்ல. எப்போது இவருடைய மகனை என்னை பார்த்து வாழ்ந்தால் முன்னோடுதான் வாழ வேண்டும் என்று உரைத்தாரோ அன்று முதல் இன்று வரை உன்னுடைய மகனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த கண்ணகி. காதலிக்கு யோசனை பண்ணிருக்கேன். நம்ம ஏழ்மையான குடும்பமாச்சு, ஒரு நாட்டு இளவரசரை காதலிக்கிறோமே, இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணி காதலித்து இருக்கணும். யோசனை பண்ணல பணக்கார வீட்டு மறுபோல போயிட்டாங்க. இருக்கலாமே வண்டியிலேயே பத்தினி இருக்கலாம், சாப்பிடலாம், முடிவு எடுத்துட்டான். வெயில போய் வேலை செய்யணும். அதானே பணத்திற்காகவோ பதவிக்காகவோ நான் பழகவில்லை. அரவணைத்தான் இல்லை, தந்தை இல்லை, சொந்த பந்த யாரும் இல்லாத திக்கற்ற பாவிதான். எனக்கு அடைக்கலத்துக்கு கொடுத்தது நீங்க, அன்பாக வைத்திருப்பது உங்களுடைய மகன். இதை
பாருங்க, அவரை என்னால் மறக்க முடியாது. மறக்க அம்மா சொந்தமா மணி ரூம் போட கூட்டுமா என்ன பாத்துட்டு எங்க அப்பா எங்க அம்மா நீ போய் சொல்லணும் வேலையை விட்டு தூக்குறேன்னு என்ன நான் சொல்லாத விட்டேன் போட போறேன் ஒண்ணு பரவாயில்ல ரூம் போட்டா ஒண்ணு நடக்கல அதுவே சந்தோஷம் நினைச்சுக்கோ அதுவே அன்னைக்கு நினைச்சு பாரு கிழக்கு குஞ்சு பாரு கண்டியா குஞ்சு பாக்குறேன் எனக்கு இருப்பது யாரா ஒரே ஒரு மகன் பாலிக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வேற பொண்ணா நினைச்ச வேண்டாம் வளர்த்து கை வளர்த்து கழுவா நம்ம செய்துட்டேடி என் நகை நட்டுலாம் போட்டு உனக்கு அழகு பார்த்தினடி பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தியாமா பண்ணி அவ செத்துட்டு பிறகு அம்மா இந்த குழந்தை நீதாமா பாக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாலே அன்று முதல் இன்று வரை 4 மணி பொழுது வண்ணமா இப்படி தவறு செய்திருக்கேடி நீதி நடக்க முடியுமாடி நான் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது தெரியுமா? உங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்த்து तू वाला कर घेता प्रभुटला मारी घेता சோதன தீரவில்லை யாரும் யாருமில்லை சொல்லித்தர யாருமில்லை சோதன தீரவில்லை சொல்லியலை யாருமில்லை பின்னடிதவில்லை சொல்லித்தர யாருமில்லை
சோதன தீரவில்லை சொல்லியத யாருமில்லை பின்ன பின்ன அழுதவில்லை சொல்லித்தர யாருமில்லை சோதன தீரவில்லை சொல்லியத யாருமில்லை பின்ன பின்ன அழுதவில்லை சொல்லித்தர யாருமில்லை இந்த கொடிகளை விட்டு வைக்கவே கூடாது. என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? செவி கொடுங்க. கச்சிதமா செய்து முடிச்சிட்டு வந்து பின்னாடி பார்க்கிறேன். நான் போய் முன்ன பாக்குறேன்.